வரலட்சுமி ஃபெஸ்டிவல் ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் அண்டு யூனிக்காக கொடுத்துருக்கேன். ஸோ வெத்தலை பாக்கு, வளையல், ஒரு 2 சாக்லேட், ஒரு பூ வச்சு, திருமாங்கல்ய கயிறு வச்சு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் 5லேருந்து ஒரு 7 சுமங்கலிகளுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே சின்ன கிஃப்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக யூஸ் அண்ட் த்ரோ பவுலில் வெத்தலை பாக்கு, திருமாங்கல்யம், மஞ்சள் குங்குமம், வளையல், 2 சாக்லேட், ஒரு ரூபா இல்லைன்னா 5 ரூபா காயின் வச்சு 5லேருந்து 7 சுமங்கலிகளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். 3வது கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக சில்வர் தட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வெத்தலை பாக்கு, திருமாங்கல்யம், வளையல், ஒரு கடலை மிட்டாய், ஒரு பூ, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு காயின் வச்சு நீங்கள் உங்களுக்கு எத்தனை சுமங்கலிகளுக்கு ஒத்தப்படையாக நீங்கள் கொடுக்கலாம். இது 4வது கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய தட்டு எடுத்திருக்கேன். ஸோ வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், திருமாங்கல்ய கயிறு, வளையல், கடலை மிட்டாய், பூ, ஒரு காயின், ஒரு வாழைப்பழம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வச்சு கொடுக்க விருப்பம் நீங்கள் தாராளமாக வச்சு கொடுக்கலாம். அடுத்து 5வது கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சில்வர் தட்டில் வெத்தலை பாக்கு, ஒரு ஜாக்கெட் பிட், தாலிக்கயிறு, வளையல், ஒரு பூ, சாக்லேட் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அடுத்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பெரிய தாம்பளை தட்டில் வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிர், ஜாக்கெட் பிட், ரெயின் ட்ராப்ஸ் வளையல் எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே மெஹந்தி கோன் கொடுக்கலாம், நெயில் பாலிஷ் வைக்கலாம், ஒரு தேங்காய் வச்சுருக்கேன், முழு தேங்காய், அப்புறம் பூ, அப்புறம் பூஜை அறையில் வைக்கக்கூடிய சாமிக்கு பால் வைக்கக்கூடிய ஒரு சின்ன பித்தளை டம்ளர் வச்சுருக்கேன். ஸோ இது கூடவே சாக்லேட், ஒரு 10 ரூபா காயின், இந்த மாதிரி வச்சு நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு. இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு தான் வைக்கணுமா, குட்டியாக வைக்கலாமா அப்படின்ற மாதிரி இல்லாமல் நான் எல்லா விதமான ஐடியாவும் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, மஞ்சள் கயிர், ஜாக்கெட் பிட், வளையல், பூ, ஒரு வாழைப்பழம், ஒரு கடலை மிட்டாய் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இவ்வளோ கிராண்டாக கொடுக்கணுமா, இவ்வளோ சிம்பிளாக கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். எது கொடுத்தாலும் நீங்கள் அம்மனை நினச்சிட்டு கொடுக்கறது தான். ஸோ நீங்கள் எவ்வளோ கிராண்டாக கொடுத்தாலும் எவ்வளோ சிம்பிளாக கொடுத்தாலும் அது அம்மனுக்கே போய் சேரும். 4-5 சுமங்கலிகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது உங்களுக்கும் ரொம்ப ஒரு புண்ணியத்தை தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி சின்ன கிஃப்ட்லேருந்து பெரிய கிஃப்ட் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். வருஷம் நீங்கள் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு 2 வளையல் வச்சு ஒரு சாக்லேட் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதுதான் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் எது கொடுத்தாலும் அது வந்து ரொம்பவே நல்லது தான். இந்த நல்ல நாளில் உங்களுக்கும் செல்வம் வளம் பெருகட்டும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப்